கோபி கொட்டண்ணன் அதை விட்டு 150 கோடி என்ன பொற்பதியில இருந்து வந்தது ஆசாக்கா 150 கோடி. அது 150 பாக்குறாங்க. பாத்து கதைங்க வந்தாக்கள கதைக்க விடுங்க, கருத்தை கேளுங்க முதல். இதுல வந்து பயணிச்சு கொண்டு நாங்கள் போய்குட்ட நல்ல வாதையில இல்ல ஒரு நிமிஷம் என்ன காய்க்கிறது தாங்க. நாங்கள் நேரடிய அமைதியான முறையில தான் எடுத்துக்கொண்டு போனாங்க. இந்த விஜய் என்றவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு 17 கோடி கிருஷ்ணாண்ட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்குதுன்னு சொல்லி 17 கோடி ரூபாய். இங்க வா தம்பி, நான் இன்னும் டேட்டா பேஸ் தெளிவா தெரியல. நீங்க சொன்னீங்களோ இல்லையா? 17 கோடி ரூபாய் அடியே சும்மா இருந்தாடி தங்கச்சி, இப்ப கொஞ்சம் பயமூட நடி. நீ வேற அடி இடைக்குள்ளால வந்து பேசாம கொஞ்ச நேரம். 17 கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் மப்பு, 7 கோடி ரூபாய் அவற்ற வீட்டு இதுவும் சொத்தும், மற்ற 3 காரும். ஏன் அதிக மேலதிக தகவல்கள் மிக விரைவில் வெளியாகும். இருந்து பாருங்க. அப்புறம் நீங்க ஒருத்தரும் தளம் போடக்கூடாது, ஒருத்தரும் தளம் போடக்கூடாது. இதெல்லாம் தகவல்கள் இதுக்கும் வந்து ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கா? இன்னும் மெச்ச ஆதாரம் வரையில என்னுடைய அருமை தங்கையே நீங்க சுவிஸ்ல சுத்தின காசு இந்த கோடிக்குள்ள பாத்ரூம் கோடி திசை திருப்புறாங்க. நீ ஏன் சுத்தி வச்சிருக்காண்டா? அது வந்து உங்களுக்கு சுவிஸ்ல யாரும் தட்டி சுத்தாம உழைச்ச காசு வட்டிக்கு போட்டு வச்சிருக்காங்க. பாய் மூடாண்டி சட்டம் போடாது. 14 கோடி சுவிஸ்ல உழைச்ச காசை இங்க தப்பு என்ன 14 கோடி அப்போ இங்க 14 கோடி ரூபாய் பெரிய காசு இல்ல உள்ள. இல்ல அதுக்கு எங்க நாங்க பெரிய காசு இல்லைன்னு சொன்னாங்க. எங்க ஆதாரம்? நீங்கள் கோபி கொட்டை நான் உமக்கு சொன்னா நீதான் அவருக்கு ஆதரவா நீ செய்த ஆதரவா தலைஞ்சிராண்டா. அவருடைய வீடியோக்களை இதுல போட்டு காட்டுங்க, மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க, மக்களுக்கு போட்டு காட்டுங்க. உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். உங்க வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. கோபி போய் செக் பண்ண வாட்ஸ்அப்புக்குள்ள. நீ தங்க பேசாம என்ன வந்திருக்கு? 14 கோடியா? 14 கோடியா? இங்க வா ஆஷா, நீ 14 கோடியா சொல்லுங்க. ஒரு மெசேஜுமே வரல. இந்த வாட்ஸ்அப் கடைசி நம்பரை சொல்லுங்க விஜயண்ணா. தம்பி நான் அனுப்பியிருக்கேன், நீ வடிவா செக் பண்ணி டபுள் செக் பண்ணி போட்டு பாரு. இல்ல கடைசி நம்பரை சொல்லுங்க. நீ போய் பாரு. நீ கடைசி நம்பரை சொல்லுங்க. இந்த வாட்ஸ்அப் கடைசி நம்பரை சொல்லுங்க. போய் பாருடா, போய் பாரு. இப்பதானே பாத்து நான் ஒன்றுமே வரலையே. இல்ல அப்பா அது உண்ட வாட்ஸ்அப் அது வந்து நான் பாத்து கொண்டு நீங்க நம்பரை சொல்லுங்க. அண்ணா நம்பர் இந்த வாட்ஸ்அப்ல பாத்துட்டு தான் வந்து நான் எந்த ஒரு மெசேஜும் வரல. அவரை ரங்க பாத்துட்டு என்ன பிரச்சனை சொன்னா இந்த பயணத்தை வந்து திசை திருப்புறதுக்கு கொண்டு போறாங்க. இதை நாங்க தவிர்ப்போம். உண்மையிலேயே வந்து கொஞ்சம் காரசாரம் தவிர்த்து மன்னிச்சு கொள்ளுங்க தயவு செய்து. நாங்கள் இதுல பயணிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பொடி ஒன்று 2 பிள்ளைகள் தவறுகள் நடந்திருக்கலாம். வந்து அந்த தவறை திருத்தி கொண்டு மக்களுக்கான சேவையை தொடர்ந்து கிருஷ்ணா செய்யணும்ன்றதுதான் எங்கண்ட கோரிக்கையா இருக்குது. வந்து கிருஷ்ணாண்ட சகோதரங்கள் இந்த பாருங்க வந்து இந்த எத்தனை உறவுகள படங்களை வந்து இவங்க ஆராய்ச்சி அடிச்சு வந்து போட்டிருக்கிறாங்க. இப்படியான பதிவுகளை வந்து இதுல இருந்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து எடுங்கோ. அவர் இப்ப சந்தேகத்தின் பேர்ல வந்து விசாரணை நடைபெற்று கொண்டிருக்குது. வந்து சட்டம் தன் கடமையை செய்யும்ன்ற மாதிரி சட்டம் தான் அவருக்கு வந்து தண்டனையை கொடுக்கணும். நீங்கள் இப்படியான தண்டனையில கொடுக்கறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க. அவர் சில தவறுகள் செய்திருந்தா அதை திருத்தி கொண்டு சமூகத்துல வந்து சமூக சேவை செய்யணும்ன்றத கோரிக்கை. கீழே ஒரு மெசேஜ் மாவீரர் என்ன மாவீரர் குரல் நீ போட்டிருக்கிற டிபிக்கும் நீங்க போட்டிருக்கிற பேச்சுக்கும் நீங்கள் தான் அந்த இதோ நீங்கள் தான் அந்த குரல் கொடுக்குற ஆக்கள்.
இதுல வந்து கிருஷ்ணா வந்து புலிக்கொடி என்ன சிங்கக்கொடியை தூக்கினாண்டு பெரிய கதை காய்ச்சிட்டு வாரீங்க. கோபிக்கு மாசாவுக்கும் கள்ள தொடர்பு. இந்த போராளிகள் கதைக்கிற கதையை பாத்தீங்களா? ஒரு சில பேக் போராளிகள் வந்து பேக் இந்த இதுல போட்டோ போட்டுட்டு வந்து கதைக்கிற விமர்சனங்களை பாத்தீங்களா? இதையும் விட அவன் மேல் தானே சிங்க கொடியை தூக்கினவனை வச்சு இவ்வளவு பழி வாங்குறீங்க. நீங்கள் வந்து போட்டோவை போட்டுட்டு வந்து அநாகரிகமான வார்த்தையை பேசுறீங்களே. வெக்கம் கட்ட துப்பு கட்ட மூளை இல்லாத மண்டைக்குள்ள களிமண்ணை பூசிக்கொண்டு தெரியும். பொய் முகத்தை போட்டுக்கொண்டு தெரியும். பேக் குறவுகளே உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? சொல்றேன். இந்த நேரலைய வந்து திசை திருப்புறதுக்கு சில பேர் கருத்துக்களை முன்வைப்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வந்து என்னன்னு சொன்னா நாங்கள் போறது ஒரு நேர்மையான ஒரு பொடியனுக்கு ஆதரவு வைக்கிறோம். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் கையில எடுத்து கொண்டு வந்து இவருக்கு நாங்கள் திரும்ப வந்து ஒரு கெட்ட பேரை நாங்கள் இன்னும் எடுத்து கொடுக்க கூடாது. வந்து என்னன்னு சொன்னா எங்களோட கோபத்தால வந்து இவருக்கு ஏற்கனவே ஒரு பயணிக்கிறாங்க. நாங்களும் அநாகரிகமான வார்த்தையை விட்டு இவருக்கு மேலும் இன்னொரு அநாகரிகமான பேர்களை சரி நான் கதைச்சிட்டு போறேன். இந்த கிருஷ்ணான்றவர் வந்து கதை சகோதரியோட கதைக்கு 2-3 வசனம் வந்து அவன் கதையே வந்து அப்படியான சுபாவம். அவன் கதைச்சு பழகினதால அவன் வந்து ஜோக்கா பேசின இது வந்து இவியலுக்கு வந்து தப்பா தெரியுது. அதை வந்து நாங்களும் வந்து அதை வந்து கதைச்சது வந்து எங்களை எல்லாற்ற பார்வையிலையும் வந்து அவன் அப்படி கதைச்சிருக்க கூடாதுன்றது அது எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய கருத்தும். அப்ப அதே பட்சத்துல அது அவன் சுபாவம். எல்லாரோடையும் அப்படியே பண்ணா கதைச்சு அவன் அப்படி பழகிட்டான் என்ற ஒரு குற்றத்துக்கு அந்த 2 வசனம் பிழைச்சதுக்காண்டி அவனை இவ்வளவு சீர்காடு கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இந்த லைவ்ல கத்தி கொண்டிருக்கிறது. ஓகே, அவன் பிழை செஞ்சுட்டான். அவனை மன்னிச்சு அவனை விமர்சனம் செய்யாம தான் எங்களுடைய நோக்கமே தவிர மற்றும்படி இவனுக்கு தான் சப்போர்ட் பண்றதுக்காக நாங்கள் உண்மை வந்து சாகக்கூடாது. உண்மை வந்து சாகக்கூடாது. ஒரு நிமிஷம் கதைக்க விடுங்க. என்னன்னு சொல்லிச்சுன்னா ஓகே அவர் சொல்ற மாதிரி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். 17 கோடி சுத்திட்டான், 9 கோடியில வீடு கட்டுறான், ஓகே வாகனம் வச்சிருக்கான், ஓகே பிரச்சனை இல்ல, சுத்திட்டான்னு சொல்லியே வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இவ்வளவு சுத்தினதுல 1 கோடி சரி நிறைய பேர் அனுப்பியிருப்பினம், ஆதாரம் இல்லாம அனுப்பியிருப்பினம், ஓகே அதையும் பார்ப்போம். சரி 17 கோடியில வந்து 1 கோடிக்கு அனுப்பி ஏமாந்த ஆக்கள் வந்து இதுல ஆதாரத்தை இங்க பார்ப்போம். அண்ணா இதெல்லாம் போய் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு இல்ல குற்றச்சாட்டு வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்ல குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். சரி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஓகே சுத்திட்டானே வைப்போம். ஓகே அதுல வந்து அட்லீஸ்ட் சரி 1 கோடி வேண்டாம், 50 லட்சம் ரூபாய் காசு வந்து கொடுத்தவன் ஏமாத்தி போட்டான்னு சொல்லி ஆதாரத்தை கொண்டு வைங்க. நிறுவன 1 லட்சம் 10,000 50 லட்சம் எல்லாம் இங்க இதெல்லாம் நீங்கள் என்னோட தேசத்துல புலம்பெயர்ந்த தேசத்துல இருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் காசு ஒரு யூடியூபருக்கு அனுப்ப மாட்டாங்க. 1 லட்சம் குறைஞ்சது 5 லட்சம் 10 லட்சம் தான் அனுப்புவாங்க. அதை விடுங்க. 50 லட்சம் இல்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிச்சேன். அவங்க திசை திருப்புறாங்கன்னு நாங்களும் திசை திருப்பி கொண்டு போகல. சில கருத்துக்களுக்கு நாங்கள் வந்து என்னன்னு சொல்லிச்சேன்னா ஒரு நிமிஷம் அவ கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு சொல்லிச்சேன்னா ஒரு ஆள் அனுப்பியல அதான் 50 லட்சம். ஓகே ஒரு 50 பேரோ 100 பேர் சேர்ந்து 50 லட்சம் அனுப்பி நம்ம சொல்லிச்சோம்னா அந்த 100 பேர்கிட்டையும் ப்ரூவா கொண்டு வாங்க. அட்லீஸ்ட் 17 கோடியை விடுவோம். ஒரு 50 லட்சத்துக்குரிய ப்ரூவா கொண்டு வாங்க. மாத்தின காசை அது இப்போ ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பொத்தி கொண்டு போறோம் நாங்கள். ஓகே அவன் சுத்திட்டான் தானு சொல்லி சரி ஓகே 17 கோடின்னு சொல்லிச்சோன்னா 17 கோடி அனுப்பின ஆட்களும் ஆதாரம் இல்லாம தான் அனுப்பினவையா அண்ணா? அதெல்லாம் போய் தகவல் அண்ணா வந்து குவரண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். இதெல்லாம் ஒரு வகுத்தெரிச்சல் வைக்கிறாங்க. சரியோ என்னன்னு சொன்னா வந்து கிருஷ்ணா வந்து ஒரு நாளும் வீடியோ போட்டது அந்த யூடியூப் காசுலயே கணக்க வரும். மேல ஒரு அளவு காசு இருக்குதான் அவர்கிட்ட. மற்ற இதுல வந்து சாதி பிரச்சனையும் சிலம் கொஞ்சம் தூக்கி பிடிச்சி தான் இதை அதை சொல்லாமல் பழி பண்ற மாதிரி அவரை விழுத்துறக்கு இருக்கிறோம். சரியோ அதொண்டு. மற்றது ஒருத்தர் கதைக்கும் போது குறுக்க காய்க்காங்க. நான் அவருக்கு மரியாதை கொடுத்தேன், அவரை மேலேற்றி வச்சிருக்கேன். வடமராட்சி ஆக்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவங்களோட ஊர் ஆக்கள்லாம் இதை பற்றி கொஞ்சம் கூட தூக்கி பிடிச்சி அவனை விழுத்துறதுக்கு இருக்கிறோம். ஆனா விழுத்த முடியாது. அவன் வெளியில வந்து திரும்ப இதே மாதிரி இதை விட திறமா இயங்குவார். விளங்க இல்லையோ? மற்றது அந்த தலைவர் பிரபாகரனுக்கும்
பெரிய அளவு எதிர்ப்பு இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணாவுக்கும் இருக்கு. ஏன்னா தலைவர் பிரபாகரன் வந்து நல்லது செய்தவர், அவருக்கு ஒரு எதிர்ப்பு வரும், நானும் எதிர்க்கிறேன் தான். அதே மாதிரி கிருஷ்ணாவும் நல்லது செய்தவர், அவருக்கு எதிர்ப்பு வரும். அது சந்தோஷம், எதிர்ப்பு வர்றது சந்தோஷம். நாங்கள் கவலைப்படக்கூடாது. எதிரிகள் கூடினாத்தான் அவன் ஒரு தலைவராக பெற முடியும், விளங்க இல்லையே. இதானே கிருஷ்ணாவுக்கு தொடர்ந்து நாங்கள் உதவி செய்வோம். கிருஷ்ணாவுக்கு நான் உதவி செய்கிற ஒரு ஆள் வந்தேன். ஆனால் வந்து கிருஷ்ணாவுக்கு நான் வந்து ஒரு காசை அனுப்பிடுறேன்னு சொன்னேன். நான் பங்குச்சந்தை பிஸ்னஸ் செய்கிறேன். நான் அந்த பங்குச்சந்தையில் வந்து எனக்கு இணைக்க முடியாத ஒரு லாபம் பெறும். என்ன முந்தி காலத்தில் வந்து உண்டியல்களை கொண்டே போடுவேன் காசு, எங்களுடைய அப்பா ஆக்கள் எல்லாம். நாங்கள் அப்படி இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு கொஞ்சம் காசு கொடுப்போம், தெரியும். அதில் கிருஷ்ணா இந்த வீடியோ பார்த்து அதில் யாருக்கு உதவி செய்யணுமோ அந்த நேரம் உதவி செய்வோம். என்ன அதை தொடர்ந்து நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக செய்வோம். எங்களை கிருஷ்ணாவை பற்றி நாங்கள் முந்தி பெருசாக எடுக்க இல்லை. இப்போ எங்களுக்கு கிருஷ்ணா வந்து பெரும் தலைவராக தெரிகிறார், விளங்க இல்லையோ. அது வந்து இந்த எதிர்க்கிற சனங்களால் நாங்கள் அவரை இன்னும் கூடுதலாக விரும்புகிற அளவுக்கு காரணம், விளங்க இல்லையா. நாங்கள் தொடர்ந்து செய்வோம். நீங்கள் பயப்படாங்க. கொஞ்சம் வெளிநாடு, நான் சுவிஸில் இருக்கிறேன், சரியோ. மற்றது நீங்கள் அந்த ஊர்காசை அடித்து இதன்றாங்கன்னு சொல்கிறாங்க. இயக்கத்தில் இருக்கிறவங்க ஏராளமானவர் காசை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டில் மட்டுமில்லை, சுவிஸ்லேயே இருக்கிறாங்க. இயக்கத்தின் காசை தாக்கல் என்ன அவங்களோட காசை எடுத்தால் அந்த முன்னாள் போராளிகள் தலைக்கு 10 லட்சத்துக்கு கூட பிரித்து கொடுக்கலாம். என்ன அவங்களோட வாழ்க்கை கஷ்டத்தில் போகாது. சுவிஸ்லேயே ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அந்த காசை கொள்ளையடிச்ச ஆக்கள், இயக்கத்தின் காசை. அதே மாதிரி ஒரு நாட்டிலையும் இருக்கிறாங்களே. என்ன அதுகளை இவங்க செய்வாங்களேன்னு சொன்னால் ஒரு கெட்டிக்காரனாக இருப்பாங்க. இந்த சின்ன ஒரு யூடியூபருக்கு மேலே இவ்வளோ கோபத்தை காட்டுறது வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லையே. சரி தம்பி, நீங்கள் கதையுங்கோ, நான் எந்த இதை சொல்கிறேன். ஆனால் எங்களோட உதவி வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும், இன்னும் கூட செய்வோம். கிருஷ்ணா வெளியில் வந்தால் விளங்க இல்லையா, வெளியில் வருவார். வேற இலங்கை அரசாங்கம், அவர் தமிழ் சிங்கக்குடி பிடிச்சவர், சீரட்டு போக மாட்டார், விளங்க இல்லையா. இலங்கையின் ஒரு இது இலங்கை பிரஜை. மற்றது கிருஷ்ணாவை எதிர்க்கிறது கூடுதல். நாங்கள் தமிழர் என்று சொல்கிறோம், எங்களுக்குள்ளே இந்திய தமிழர் இருக்கிறாங்க, வடக்கத்தாங்கள் இருக்கிறாங்க. வீட்டில் வந்து தெலுங்கு வேறு மொழிகளை கதைப்பாங்க, வெளியில் வந்து தமிழர் என்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு எங்களை தமிழருக்கு மேலே பட்டு கோபம் இருக்கு. நான் வந்து நல்லூர் அடி என்ற சொந்த ஊர், நல்லூர் அடியில் இருக்கிறவங்க என் ஃப்ரெண்ட் ஆக்கள் வீட்டையெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த செட்டியாக்கள், அவங்க வந்து வீட்டில் வந்து தாயோட கதைக்கிறது அவங்களோட பாசையில் தெலுங்கில், வெளியில் வந்து அந்த தமிழ் கதைப்பாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு மேலே ஒரு கோபம் ஒன்று இருக்குது, எங்களை எப்படி விழுத்தணுமென்ற என்ன அப்படி விழுத்துறதுக்கு கனவேர் சுற்றி திரியிடம். அதையும் பாருங்க, இல்லையா. சரி தம்பியா, நன்றி அண்ணா, நன்றி நன்றி. அந்த ராஜ்சந்திரன் எனக்கு கணக்கு என்ன யாருன்னு தெரியுமா? நான் அங்க இருக்க அவர் மேல தூக்குங்களேன். கதைக்கல நான் லைவ் இல்ல நீங்க சண்டை பிடிக்காத சண்டை பிடிக்காதீங்க, திசை திருப்ப வேண்டாம், இதை திசை திருப்ப வேண்டாம். நாங்கள் கோவப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு நிமிஷம் ஆசா, நாங்கள் கோவப்பட்டு நானும் கோவப்படுவேன், நானும் ஒரு கோவப்பட்ட ஒரு வார்த்தை நான் அநாகரிகமா கதைச்சேன்னு சொன்னா நாங்கள் கதைக்க மாட்டேன். கிருஷ்ணா தம்பிக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இதுல கதைக்கிறதுக்கு இதுல இடம் இல்லன்னா மற்றது இவர் யாரு முதல்ல நான் இதோட 3 நாள் கருத்து கேட்டீங்களா? சொல்லுங்க. தாருக்கு வருந்துகிறோம். ராஜ் சொல்லுங்க, உங்களோட கருத்தை பதிவிடுங்க. ஓகே, லிசன். இப்ப நீங்க அவரை பற்றி, அவர் இப்ப நல்லது செஞ்சதுல ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அவர் வந்து 90% நல்லது செஞ்சிருக்காருண்டா, ஒரு 10% அவருக்கு தப்பு செஞ்சிருக்காரான் இல்லையன்றதுல மாற்று கருத்தே இல்ல. அவரால் 1000 குடும்பம் வாழுதுண்டா, ஒரு சில தவறுகளும் இருக்குதான். ஏற்றுக்கொள்றீங்களா நீங்க இது? ஓகே, அவருக்கு வந்து இப்ப மன்னிப்பு கொடுக்கப்பட்டது தானே. சரி, சிங்கக்கொடி உடைச்சதுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. சரி, தவறா கதைக்க வேணாம், அடுத்த வீடியோல அடுத்த பதிவுகள்ல பார்த்து கவனமா பதிவிடுங்கன்றதுல மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. இல்லாட்டி அடுத்த 18 வயசுக்கு குறைஞ்ச புள்ளிகளை வீடியோ எடுக்க வேணாம், அதுல முகத்துல ஸ்டிக்கர் பண்ணுங்க என்று சொன்னதுக்கும் மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. அவர் அதையெல்லாம் மன்னிப்பு கேட்டாரு.
மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறம் நடந்த செயல் என்ன? அவர் ஒரு ஆக்கபூர்வமான செயலா? இதெல்லாம் எப்ப நடந்தது? இந்த தளத்துல நடந்தது? இப்ப நடந்தது இந்த வீடியோ ஈழ நிசானோட நேரடியா கதைச்சிருக்காரு அவரு. மற்றது அந்த தமிழ் ப்ரோவோட அந்த இதுல நேரடியா மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. ராஜன், நான் நீங்க சொன்னதுக்கு நான் பதில் தரேன். அவர் மன்னிப்பு கேட்ட கொடி போட்டதுக்கு வீடியோவில் மன்னிப்பு போட்டு யூடியூப்ல மன்னிப்பு கேட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த 4 மாசத்து பிரச்சனையை வந்து, அதாவது உங்களுக்கு எதிரான ஆட்கள் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க வந்து யூடியூப் சேனல் செய்யறாங்க, அவங்க தான் இந்த 4 மாசம் வீடியோவை கொண்டு வந்து பிரச்சனையை உருவாக்குனது. 6 மாசம் சரியா? சொல்லுங்க. அடுத்தது வந்து இவங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதாவது யூடியூப் சேனல் செய்யறாங்க எல்லாம் ஜாழ்ப்பாணத்து பொடியவங்களுக்குள்ளேயே தனிப்பட்ட பிரச்சனைகள். அந்த கோவத்தை வச்சுதான் இந்த பிரச்சனையை தூண்டுனவங்க. இப்ப நீங்க நிஷான சொல்றீங்க தானே? அண்ணா ஒரு நிஷான சொல்றீங்க தானே? நிஷான் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட கேக்குறேன். நீங்க ஒரு லைவ் போறீங்க பாத்துருப்பீங்க, சொல்லுங்க கொஞ்சம். அவரு வந்து ப்ரோ இப்போ ஒரு ஈழ ஆதரவாளர்னு இல்ல பொது விஷயங்கள்ல நல்லது செய்யக்கூடியவர், இதை தப்பு செய்யறாக்களை ஏதாவது கேட்கக்கூடியவர், அப்படி எனக்கு தெரிஞ்ச அளவுல. அப்படியே நானே நிஷான் தப்பு செஞ்சிருக்காரு, அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கறீங்களா? நிஷான் செஞ்ச தப்புகளை நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு என்ன ஃபாலோ பண்ணி போட்டு வாட்ஸ்அப்ல ஆசா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆசா கொஞ்சம் வெயிட் பண்ணி. அப்ப நான் நிஷான் செஞ்ச ஆதாரங்களை உனக்கு தரேன். தலைவரை போட்டு அடிச்சது, ஒரு செத்த பிள்ளைய போட்டு அடிச்சது, கேவலப்படுத்தின ஆதாரங்களை தர நீங்க கேட்க முடியும். ஆதாரம் தமிழன் ஒரு ஆதாரம் நீங்கள் தளத்துல போட்டு கொஞ்சம் ராஜ் அமைதியா இருங்கோ. ஆதாரம் ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஈழமிசான் நேரலையில பயணிக்கிறீங்க என்று சொன்னா ஈழமிசான் அறக்கட்டளை என்று சொல்லி பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் வந்து புத்தகமாய கொடுத்து போட்டு அவங்களோட படங்களை தான் ஈழமிசான் போட்டிருக்குது. வந்து ஒரு பொது வலைத்தளங்கள்ல வந்து ஒரு படத்தை போட்டு இனிலண்ட அநாகரிகமான வசனங்களை கழிச்சு செருப்பால எத்தனை பேருக்கு அடிச்சிருக்குது. வந்து ஒருத்தர் 2 பேருக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு படத்தை போட்டு செருப்பால் அடிச்சு எவ்வளவு அநாகரிகமான வசனங்களை கழிச்சிருக்கிறார். மற்றும் இன்னும் நிறைய வந்து ஒரு சகோதரிய வந்து எப்படி வந்து அந்த பாலுறவு செய்யணும் என்ற ஒரு வீடியோ வந்து பரவலாக பார்வை கொண்டு போகுது. தேசிய தலைவரை பற்றி இழிவாக காட்சிக்கிற ஒரு வீடியோ ஒன்று ஆடியோ ஒன்று பரவலாக பார்வை கொண்டு போகுது. அப்ப இதெல்லாமே நீங்கள் ப்ரோ நீங்கள் இப்ப அவருக்காக ஒரு தளம் வச்சிருந்தா அதுல கதைப்பாங்க ப்ரோ. நீங்க இவருக்கான இப்ப எஸ்கேக்கான தளம் கொண்டு வச்சிருந்தபடியா உதாரணத்துக்கு நான் அவர் மன்னிப்பு கொடுக்கப்பட்டது, அவரோட 2-3 புலம்பெயர் உறவுகள் கதைச்சிருக்காங்க, இப்படி செய்யாதீங்க, அவருக்கு ஒரு விழிப்புணர்வு. இப்ப அவரை செய்யணும் உதவி செய்யணும்னு சொல்லலையே ப்ரோ, ஒரு விழிப்புணர்வு கொடுத்தது. நீ இப்படி செஞ்சா இப்படி வரும், இப்படி செஞ்சா இப்படி வரும்னு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தது. செயற்பட்டிருந்தா நல்ல பாதையில போயிருக்குமே. மேற்பட்டார்கள் மாணவர்கள் இவரால நல்ல பயனடைஞ்சு இல்லையா? அதுக்கு பிறகு பழைய வீடியோ எல்லாம் தூக்கப்பட்டது. என்ன பழைய வீடியோன்னு எடுக்கல ப்ரோ. நல்லா போய் பாருங்க. சரி, ஓகே அண்ணா. நீங்க சொன்னீங்க இந்த 6 மாசத்துக்கு முதல் அந்த புள்ளையோட முகம் போட்டிருக்காங்களோ, அந்த அழுத புள்ளையோட முகம் போட்டிருக்கா ப்ரோ? அந்த புள்ள மட்டும் இல்லையே ப்ரோ, அது ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லப்பட்ட பதிவே தவிர அவர் வேற ஆக்களும் போட்டதால ப்ரோ சொல்லப்பட்டது. மெயினா அண்ணன் வந்து ராஜண்ண அந்த புள்ளையின் மெயின் பிரச்சனை தான் இப்ப பெருசா ஓடிக்கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க அதுக்கு அவர் கதைச்சது சரியென்று சொல்ல வரீங்களா? நான் சரியென்று சொல்லல, நான் தவறுன்னு சொல்ல வரல. இப்ப கிருஷ்ணா மட்டும்தான் இந்த வீடியோ எடுத்து பிள்ளைகள படங்களை போட்டுக்கொண்டு யூடியூப் சேனல் செய்யறாரு வந்து ப்ரோ. செய்யற எல்லாருமே செய்யறாங்க இல்லையா? நான் அதுக்கும் நாங்க கிருஷ்ணாக்கு வந்து மாசம் சம்பளம் கொடுத்து எங்களை ஒரு தொழிலாளியா வச்சிருக்கல வந்து கிருஷ்ணாவை அந்த வீடியோ போடாத இந்த வீடியோ போடாத இதை இடன்னு சொல்லி சொல்ல முடியாது வந்து. நீங்க சொல்றது சரி, நீங்க சொல்றது சரி, உங்களோட கதைக்கே வாரன். ஒருத்தன் வளர்றான்டாவத்தான் ப்ரோ, அதுக்கு அடி விழும் முழங்குதா. இவர் அவ்வளவு இதுக்கு வந்துட்டார் ப்ரோ, இவர் ஒரு உச்சத்துக்கு வந்துட்டாருண்டா. 2-3 பேர் சொல்ற ஆமா ஒத்துக்கொள்றேன் ப்ரோ. அவருக்கு எதிராக கதைக்கல ப்ரோ. நான் அவருக்கு எதிராக கதைக்கல. 90% நல்லா செஞ்சவர்னா 10% ராஜனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், கோவிக்க கூடாது. இப்ப ஈழ நிசான் மன்னிச்சான்னு சொல்லும் போது முதலாவது ஈழ நிசான் வந்து சரியா இருக்கிறாருன்றதுதான் என்னுடைய கேள்வி. ஆனா அவர் இல்ல ப்ரோ. இது அவருக்கான தளம் இல்ல ப்ரோ. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா அவர் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு கிருஷ்ணா வந்து மன்னிப்பு கேட்டதே பிள்ளை. ஏன்னு சொன்னா அவரே ஒரு கேவலமான செயலை செய்த இடத்துல அவர் கிருஷ்ணா மன்னிப்பு கேட்டதுக்கு நான் கிருஷ்ணா திட்டுறேன். சரியா? ஏன்னா கிருஷ்ணா தெரியாம போய் மன்னிப்பு கேட்டான் அந்த இடத்துல, ஒரு கேவலமான இடத்துல. ஒரு நல்ல மனிதர்கள் பயணிக்கிற இடத்துல மன்னிப்பு கேட்டானா ஏற்றுக்கொள்ளுவர். அவங்களே ஒரு படத்தை போட்டு அடிக்கிறாங்க, படுத்துறவங்களுடைய மன்னிப்பை கேட்டு என்னையா இருக்குது?
அது சரி bro. அவர் கேவலமா சொல்லல ப்ரோ, அவருக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது ப்ரோ. அத அவர் சரியான பாதையில கொண்டு போயிருந்தா அதுக்கு பிறகு வந்து தமிழ் ப்ரோ செய்தது சரியா ராஜ் வந்து அதான் ப்ரோ அவர் ஹெல்பிங்க விட்டு வந்துட்டாரே ப்ரோ. அதுக்கப்புறம் ராஜ் 6 மாசத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ சொல்லிக்கலாம் கிருஷ்ணா தம்பி இந்த வீடியோ சரியில்லைடா நீ எடுன்னு சொல்லி இருக்கலாம். அவன் மன்னிப்பு கேட்டவன் அந்த வீடியோ சொன்னதே ப்ரோ, சொன்னது சொல்லி இருக்கிறாங்களே ப்ரோ. நீங்க ஒரு வீடியோ விட்டு உங்களுக்கு வியூஸ் போயிட்டு அது வந்து யூடியூப்ல வியூஸ் போயிட்டு ஓகே உங்களுக்கு எல்லாம் போதுமாண்டா ஒரு 3 மந்த்ல அதை டிலீட் பண்ணுங்கன்னு சொன்னதே ப்ரோ. அது வந்து அவருக்கு 3 கோரிக்கை தானே அவருக்கு கேட்டிருந்தவங்க. அந்த வீடியோ பழைய வீடியோ அதுக்காக வந்து செருப்பால போட்டு அடிச்சது இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நிஷான் சரியா. அதெல்லாம் சரின்னு சொல்லலையே ப்ரோ, தப்பு தான் ப்ரோ. இவர் அதை சரியான முறையில வலுப்படுத்தி இருந்தா அவங்க சரி ஒரு தளம் போட்டு அடிக்க போறாங்கன்னு எல்லாம் சொல்லி இருக்காங்களே, இவருக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்களே. இவர் அதை நல்ல முறையில கொண்டு போயிருந்தா இவருக்கு வந்திருக்காது. நிஷான் தனிப்பட்ட முறையில பேசின மாதிரி திரும்ப ஒரு அடுத்து தம்பிட இப்படியான வீடியோ அதுல இருக்கு நீ அதை எடுத்துரு இல்ல பெரிய பிரச்சனை முடியும். இல்ல அது நீங்க கிருஷ்ணாவையே கேட்டு பாருங்க, அது நேரடியாக அவருக்கு தொலைபேசி மூலமோ இதுலயே கதைச்சது தானே ப்ரோ. 2-3 நாள்ல அவர் எஸ்கே போட்டிருக்காரு, அவரே இருக்காரு. தமிழன் எங்கேயா ஒற்றுமை இருக்கு முதலாவது இந்த இதுல ஒரு கருத்து வருது தமிழ் ப்ரோ வந்து இந்தியன் ஆவன் அதுண்ட உண்மைதான். அதுல இந்த மாட்டுக்கு அனைவருக்கும் வணக்கம் அண்ணே, நான் போயிட்டு வரேன், எனக்கு மேல் அண்ணே. ஓகே ஓகே நன்றி குமார் நன்றி. ஓகே இன்னொன்று அண்ணா வந்து அண்ணா கோபி அண்ணா தமிழ் ப்ரோ வந்து இந்த லைவுக்கு வந்தாருன்னாண்ட நான் அவர சில ஆதாரங்களை நான் வெளியே விடுவேன் அண்ணா. இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறேன். தமிழ் ப்ரோ வந்து பொது வழியில கருத்தை விடுறவர் வந்து நேரலையில வந்து அவர் போடணும். எங்கிட்ட எனக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த நேரலைக்கு வரலாற்றின் பிரச்சனையில வந்து அவர் எங்கேயாவது போட்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கார். வந்து ஏதோ ஒரு உதவி திட்டத்துக்கு வந்து புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து ஒரு சகோதரி வந்து திருமணம் ஆயிருக்கிற சகோதரி வந்து தமிழ் ப்ரோவோட கதைச்சு கொண்டிருந்ததாம். பிறகு கிருஷ்ணாவோட நம்பரை தொடர்படுத்து கிருஷ்ணாவோட கதைச்சு கொண்டிருக்கும் போது கிருஷ்ணாட்ட அந்த சகோதரி வந்து தமிழ் ப்ரோவை பற்றி கதைக்கும் போது கிருஷ்ணாக்கு அந்த பொறாமை வந்ததாம். பொறாமை வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து கதைக்காம வந்து இதே வந்து கிருஷ்ணா வந்து அந்த திருமணமான பெண்ணுக்கு வந்து லவ் ப்ரோபோஸ் பண்ணினதாம் ஒரு வீடியோ விட்டுருக்காரு. வந்து ஒரு நக்கல் நையாண்டியோட விட்டுருக்காரு. வந்து அதே மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருக்குது தமிழ் ப்ரோட்ட. வந்து தமிழ் ப்ரோக்கு முதல்ல ஒழுங்கா கதைக்கவே தெரியாது பாரு, அதை விட மோசம். இவங்க சொல்றாங்க கிருஷ்ணாண்ட வீடியோ எடுன்னு சொல்றாங்க. இவங்க யார் அவரை போய் வீடியோ எடுக்க சொல்றதுக்கு நீங்க வீடியோ எடுக்க சொல்லல ப்ரோ. உதவி செய்யறார் அது நல்ல முறையில் பயணிக்கணும் என்றதுக்காகத்தான் அவருக்கு அந்த விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டதே தவிர நீங்க யூடியூப் நிப்பாட்டுங்க உதவி திட்டத்தை நிப்பாட்டுங்க யாருமே கதைக்க வரலையே. நீங்க செய்யறீங்க நல்ல முறையில நல்ல முறையில் பொதுவான திரும்ப ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க. இந்த புலம்பெயர்ந்த தேசத்துல இருந்துதான் எங்கட இனத்தை அழிக்கிறதும் சரி காட்டி கொடுக்கறது எல்லாமே புலம்பெயர்ந்த தேசத்துல ஒரு சில தமிழர் இலங்கையில தாயத்துல இருந்து இந்த வேலை செய்யல. புலம்பெயர்ந்த தேசத்துல இருந்து எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியுது இல்ல. புலம்பெயர்ந்த தேசத்துல இருந்து இவ்வளவு எல்லா நடவடிக்கையும் நடந்து இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கானது காரணம். இதால வந்து பல யூடியூப் சேனல்கள் எல்லாம் விலகி கொண்டு போகுது. ஆனா இதை வந்து யார் செய்ய போதெரியுமா இந்த உதவிய இந்த அர்ஜுனா என்ற ஒரு இன்னொருத்தனை பொண்டாட்டிய கூட்டிக்கொண்டு தெரியுது அவன் செய்ய போறான் விளங்குதான். இப்ப அவன்கிட்ட நான் கேள்வி கேட்க போறேன் ஒரு 2 நாளைக்கு பிறகு நீ யாருக்கு எந்தெந்த மக்களுக்கு உதவி செய்ய போறாய், இது முன்னாள் போராளிகளுக்கா இல்லாட்டி யாருக்குன்னு சொல்லி நான் ஒரு கேள்வி ஒன்று வைக்க போறேன். கண்டிப்பா வைப்பேன். அவரும் அவர்கிட்ட கல்ல போடுவார். அந்த கல்ல இன்னொருத்தர் பொண்டாட்டியை கொண்டு தெரிகிறாரு 2 பேரும் லைஃபுக்கு வர வச்சு நாங்கள் அது பண்ணோம். நிச்சயமா நடக்கும் அது. அவரே உதவி செய்ய போறாரு. அவர் தான் பார்லிமெண்ட்ல கதைச்சவர். கண்டிப்பா அவர் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும். அவர் தான் உதவி திட்டம். எல்லார்ட்டையும் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இனி நீங்க யாருக்கும் பணம் அனுப்பாம சரியா எங்கட இப்போ ஒருத்த வந்திருக்கிற ஒரு பதவியில அந்த டாக்டர் அர்ஜுனாவோ காட்டு அர்ஜுனாவோ சொல்லி அவருக்கு எல்லாரும் அனுப்பினீங்கன்னு சொன்னா அவர் நிச்சயமா உதவி செய்வார். சரியா அவருக்கு எல்லாரும் பணத்தை அனுப்புங்க தயவு செய்து. உறவுகளை நான் உறவுகளுக்கு மட்டும்தான் குமரனா ஒரு விடயம் நான் சொல்றேன். நீங்கள் அண்ணா சொல்ற விஷயம் சரி. ஆனா நீங்கள் பாருங்க இப்ப அர்ச்சுனாவை இழுக்கும் போது அர்ச்சுனாண்ட ஆதரவாளர் என்ன செய்யணும் திருப்பி
நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அவைகளுக்கு அடிக்கணும். அப்ப நாங்கள் வந்தோன்னா நாங்கள் ஒருத்தரை இழுத்து இன்னும் எதிரியை சம்பாதிக்காமன்னா நாங்கள் கிருஷ்ணாக்கான ஆதரவை சொல்லுவோம் தான் நான் சொல்றேன். தமிழ் ப்ரோ செய்தது அநியாயம், துரோகம். நாளைக்கு ஒரு நிமிஷம் பிரச்சனையை வளர்த்து விட்டு தப்பி போறது வந்து இவ்வளவு குற்றச்சாட்டையும் நாளைக்கு அண்ணா ராஜராஜன் நாளைக்கு நான் தமிழ் புறம் வந்து சோசியல் மீடியாவை கொண்டு வருவேன். நீங்க கொண்டு வராட்டி நான் அவருடைய சில ஆதாரங்களை நான் வெளியிடுறேன். உதவி கேட்டாரு சோசியல் மீடியாவுக்கு வரணும், கொண்டு வர சில தவறு இல்லாண்ட ஒரு கோபி. இன்னொரு விஷயம் வந்து 2 நாள் கழிச்சு நம்ம லைவ் போட்டு டாக்டரை கூப்பிட்டு டாக்டர்கிட்ட நான் கேட்கணும், நீங்க இப்படி செய்து டாக்டர் வரமாட்டான் டாக்டரை விமர்சிக்கணும். நாங்கள் வந்து இல்ல விமர்சிக்கணும். என்ன காரணம் சொன்னா அவர் தான் நீ உதவி செய்யணும், அதுதான் நாங்க அவரை கூப்பிட போறோம். நீங்க தான் உதவி செய்யணும் வாங்கன்னு சொல்லி வணங்குதா. தமிழ் ராஜண்ணா இந்த ராஜண்ணா ஏன் இவ்வளவு வன்மமா இருக்காங்க?